உயிரோடு இருக்கிற தேவனுடைய நாமத்தை உயிரோடு இருந்து துதிக்க கிருபை தந்த தேவனுக்கு மனதார வாழ்த்துதல். ஒருவரோடு ஒருவர் அப்படியே உயிரோடு இருக்கிறவர் நம்மையும் அவன் ஜீவன் தந்து இருக்கிற தேவனை இருக்கிறவராய் துதிக்க தந்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். 7வது பாகத்தில் புருஷனுக்கு மனைவி கொடுக்கும் பலனை குறித்து ஆவியானவர் பேசினார். 8வது பாகத்தில் வருஷத்தின் பலன். ஆமென். இந்த வருஷத்திலே தேவன் சில பலன்களை, சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு அருளப் போகிறார். அப்படியானால் தேவன் இந்த வருஷத்திலே நமக்கு அளிக்கும் பலன் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். 2024 ஆமென் ஆண்டு 2ஆம் மாதத்தின் இந்த நாளிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வருஷத்தின் ஆரம்பமானது. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை சொன்னார். ஆமென். சில நன்மைகளை நாங்கள் எதிர்பார்த்தது போல் அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிற ஆமென் நமக்கு தேவன் சில வார்த்தைகளை தர விரும்புகிறார். நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஒரு பக்தனுடைய ஜெப வேண்டுதலும் ஒரு ஜெப விண்ணப்பத்தையும் நெருக்கத்தையும் நாம் பார்க்கிறோம். நாமும் ஜெபிக்கிறோம், விண்ணப்பிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் சிறுமை மாற வேண்டும், எங்கள் துன்பங்கள் விலக வேண்டும். நாங்கள் இவ்வளவு காலம் சிறுமைப்பட்டதும் துன்பத்தை அனுபவித்ததும் எங்களை விட்டு நீங்கி நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று. அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடம் இதுவரையும் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை அனுபவித்த சிறுமையும் குடும்பத்தின் நடுவிலும் சமப்பிராயமுள்ளவர்கள் நடுவிலையும் அனுபவித்த ஸ்தோத்திர வருஷங்களுக்கு பதிலாய் தேவனாகிய கர்த்தர் மகிழ்ச்சியை தரப்போகிறார். சிறுமைப்பட்ட நாட்களுக்கு பதிலாக ஐயோ எங்கே போனாலும் எல்லா இடத்திலும் ஒதுக்கப்பட்டதும் அருவருக்கப்பட்டதும் தள்ளப்பட்டதும் ஸ்தோத்திரம் நீக்கப்பட்டதும் விலக்கப்பட்ட அனுபவங்களை மாற்றி தேவனாகிய கர்த்தர் மகிழ்ச்சியை தர விரும்புகிறார். தேவன் இந்த ஆண்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார், வருஷத்தின் பலன் இதுவரையும் ஸ்தோத்திரம் நம்முடைய பேரிலே இருந்த நம்முடைய அறிவு வந்தது முதல் நாம் அனுபவித்த சிறுமைகளையும் துன்பங்களையும் கர்த்தர் விலக்கி மகிழ்ச்சியை அவர் தரப்போகிறார். மோசே என்கிற தேவ மனிதர் ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். என் அன்பு ஊழியர்கள் ஜெபிக்கிறீர்கள், அன்பு ஊழியர்கள் விண்ணப்பிக்கிறீர்கள், ஊழியர்கள் வேண்டுதல் செய்கிறீர்கள். எங்கள் காலத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட மகிமையை காண வேண்டும், நாங்கள் எழுப்புதலை சுகந்தரிக்க வேண்டும், நாங்கள் மகிழ்ச்சியையும் ரட்சிப்பையும் நாங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஜெபிக்கிற ஊழியர்களுக்கு ஆவியானவர் ஒரு ஔஷதமான வார்த்தையை தருகிறார். இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாக்குகிற ஆண்டு. அப்படியானால் ஊழியர்களோடு தோள் கொடுக்கிற குடும்பங்களுக்கும் ஜனங்களுக்கும் ஊழியத்திற்காய் ஜெபிக்கிறவர்களுக்கும் ஊழியத்திற்காய் உபவசிக்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்ய விரும்பியும் அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் இல்லாதது நிமித்தம் அனுப்பப்படுகிறீர்களே, ஊழியர்களை அனுப்புகிறீர்களே, மிஷனரிகளை தாங்குகிறீர்களே, மிஷனரி ஊழியத்திற்கு கொடுத்துதவுகிறீர்களே, அதன் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க உங்களையும் கடாசிக்க உங்களுக்கு மகிழ்ச்சியை அருள தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 65:11 சொல்லுகிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய்
பொழிகிறது. ஆண்டவர் வருஷத்தை எப்படி தேவனுடைய நன்மையால் முடிசூட்டுகிறாரா? கழிந்த ஆண்டுகள் காலங்கள் எல்லாம் நாம் அனுபவித்த வேதனைகள், நெருக்கங்கள், இன்னல்கள், வருத்தங்கள், துக்கங்கள், வியாகுலங்கள் என்று மாறும் என்று மாறும். என்று தேவன் என்மேல் பிரகாசிப்பார், எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஏங்கின பெருமூச்சுட்ட எல்லா நிலைகளுக்கும் அனுபவங்களுக்கும் சரியாய் தேவன் மகிழ்ச்சியாக்க போகிறார். தேவன் நமக்கு நன்மை செய்ய தேவன் விரும்புகிறார். தேவனாகி கர்த்தர் நம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழிந்தருளத்தக்கதாக தேவன் யோபு பக்தனுடைய காலகட்டத்தில் தேவனுக்கு பயந்து ஸ்தோத்திர தீமைக்கு விலகி வாழ்ந்த அவரின் காலகட்டத்தில் நெய்யாய் பொழிய பண்ணினவர், வாழ்க்கை ஆசீர்வதித்தவர், அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் மாற்றினவர், தேசத்தில் செல்வ சீமானாய் தேவன் பெருக பண்ணினவர். அவ்வண்ணமாய் நம்மையும் தேவன் பெருக பண்ண விரும்புகிறார். தேவன் நமக்கும் நன்மையை செய்ய விரும்புகிறார். தேவன் நம்மையும் கடாசிக்க, தேவன் நமக்கு உதவி செய்ய, தேவன் நம்மையும் பலப்படுத்த. தேங்க்யூ ஆவியானவரே. ஆவியானவர் சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சிலரை தொட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சிலருக்கு ஔஷதத்தை இந்த ஆண்டை ஆண்டவர் அருள விரும்புகிறார். இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு பொதுவாய் தந்த வாக்குத்தத்தங்கள், குடும்பத்திற்கு தந்த வாக்குத்தத்தங்கள், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தந்த வாக்குத்தத்தங்கள், இந்த வருட இறுதிக்குள்ளாகவே தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற இந்த மாத இறுதிக்குள்ளாக சில நன்மைகள் உங்கள் கைகளில் வந்து சேரத்தக்கதாய் தேவன் சிறுமையும் துன்பத்தையும் உங்கள் கூடாரங்களை விட்டு, உங்கள் சரீரங்களை விட்டு தேவன் விலக்க விரும்புகிறார். தேவன் விலக்க விரும்புகிறார். ஆவியானவர் விலக்க விரும்புகிறார். அவர் உங்களுக்கு நன்மையை செய்ய அவர் விரும்புகிறார். உங்களை அவர் கடாசிக்க, உங்களுக்காக அவர் அற்புதங்களை நடப்பிக்க, உங்களை வாழ வைக்க, உங்களை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, அபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவில் அதை விளங்க பண்ணும். தேவன் வருஷங்களின் நடுவே கிரியையை உயிர்ப்பிக்கிறவர். கிரியையை விளங்க பண்ணுகிறவர். யாருக்கு விளங்க பண்ணுவார்? தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது பயப்படுகிறவர்களுக்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது செவிகொடுக்கிறவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அனுசரிக்கிறவர்களுக்கு. எரேமியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்டவுடனே அவன் உட்கொண்டானாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் வசனத்தை கேட்டவர்களுக்குள் குத்துண்டார்கள். குத்தப்பட்டவர்கள் 3000 5000 இரட்சகரோடு தேவனோடு சேர்க்கப்பட்டார்கள். தேவ சபையோடு இணைக்கப்பட்டார்கள். எரேமியா வார்த்தையை கேட்டபோது உட்கொண்டதின் நிமித்தம் எரேமியாவை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு தீர்க்கதரிசியாய் உபயோகித்தார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வசனத்திற்கு நடுங்குகிறவனே கர்த்தர் நோக்கி பார்ப்பார். யாரை நோக்கி பார்ப்பார்? யாரை உயிர்ப்பிப்பார்? யாருக்காக? வருஷத்தின் நடுவே தேவன் எழுந்தருளுவார். தேவன் தம்முடைய வல்லமையை, கிரியைகளை அவர் நடப்பிப்பார். நடப்பிக்கிற தேவன், நடப்பிக்க விரும்புகிற, வாழ்க்கை அனுபவிக்க விரும்புகிற, நான் அனுபவசாலியாய் மாற வேண்டும். தேவன் இந்த வருஷத்தின் நடுவே தேவன் கிரியை என்னில் உயிர்ப்பிக்க வேண்டும். தேவனுடைய கிரியை என்னிலே விளங்க வேண்டும். என் குடும்பத்தில், என் சனத்தில் விளங்க வேண்டும். தேவன் என்னை அழைத்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல், தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை தேவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஏங்குகிற, ஜெபிக்கிற நம்மை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார், நான் உன் தேவனாய் இருக்க, நான் உன்னை கடாசிக்க, நான் வருஷத்தின் நடுவே உன்னை உயிர்ப்பிக்க, வருஷத்தின் நடுவே என் கிரியை விளங்க பண்ண நான் விரும்புகிறேன். ஆனால் ஒன்று, நீ என் வசனத்திற்கு நடுங்குகிறாயா?
என் சொல்லுக்கு அவன் அனுசரிக்க ஆயத்தமா? அப்படி இருந்தால்தான் நான் உனக்குள்ளே பயங்கரமானவைகளை நடப்பிக்க முடியும். உனக்குள்ளே நான் பலத்த செய்கைகளை செய்ய முடியும். அவனமாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். முழங்கால் படியிட்டு ஒருமித்த ஆவியானவரே, பேசின நல்ல வார்த்தைகள் வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, தேவனுடைய அளவற்ற பிரசன்னத்தின்படி வருஷத்தின் நடுவே கிரியை ஆண்டவரே உயிர்ப்பிக்கவும், உம்முடைய வல்லமையான செயல்களை விளங்க பண்ணவும் போதுமான தேவனாயிருக்கிறபடியால் கேட்கப்பட்ட வார்த்தை வசனங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் செவி கொடுக்கிறோம். மகிமை தேவனுக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.